My dear students, this is class 9 maths chapter 1 set language example 1.14 பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா a ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. a ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. -3, -2, 1 and 4. செட் b ல பாத்தீங்கன்னா 0 1 2 4. ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a - b and b - a கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. a - b அப்படினா a ல இருக்கிற b யோட எலிமெண்ட்ஸை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதினா அது வந்து a - b. ஓகே. a ல என்னெல்லாம் இருக்கு? -3, -2, 1, 4. மைனஸ் b ல பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிடணும். ஓகே. பார்த்தீங்கன்னா -3 a ல மட்டும்தான் இருக்குது, b ல இல்லை. அதே போல் -2 a ல மட்டும்தான் இருக்குது, b ல இல்லை. இப்போது 1 and 4 பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத நம்ம கட் பண்ண பிறகு a ல என்ன மீந்து இருக்கோ அதுதான் a - b. ஓகே. ஸோ a - b ல என்னெல்லாம் வரணும்னு பார்த்தீங்கன்னா -3 -2. ஓகே. அதாவது a - b equal to -3 -2. அடுத்து b - a அப்படின்னு சொன்னால் b ல இருக்கிற a ஓட எலிமெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம எழுதணும்னா அதான் b - a. அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத b ல இருந்து கட் பண்ணணும். இப்போ ஸோ நம்ம b-ஐ முதல்ல எழுதிக்கலாம். 0 1 2 4 இதுதான் b. a ல என்னெல்லாம் இருக்குது? -3 -2 1 4. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4 இல்லையா? ஸோ 1 and 4 நம்ம கட் பண்ணிடலாம் காமனாக இருக்கிறத. அப்போது b ல என்ன மீந்திருக்கோ அதுதான் b - a. காமன் எலிமெண்ட்ஸை கட் பண்ணது போக b ல என்ன மீந்திருக்கோ அதுதான் b - a. ஓகே. ஸோ b - a ல என்ன வரணும் பாருங்கள், 0 and 2 மட்டும்தான் வரணும். ஸோ 0, 2 தான் b - a. ஓகே. b - a equal to 0, 2. ஓகே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.